யாருமே சொல்லாத குரூப் 4 அப்ளிகேஷனில் ஏற்படக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. இந்த மிஸ்டேக்ஸ்னால உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த நிலையில் வேணாலும் நிராகரிக்கப்படலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. மேலும் இது போன்ற குரூப் 4 அப்டேட்ஸ் நிறைய நம்மளோட சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத 3 கேட்டகரியாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பார்த்துக்கணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அது ப்ராப்பராக உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, பாஸ்வேர்டு மறந்துருச்சு, இல்லை வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணலை அப்படின்னாலும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை கவனமாக பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்டு அண்ட் லாகின் ஐடியை கட்டாயமாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்தால் கூட நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்டர் பண்ணும்போது ஆல்ரெடி உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். அடுத்ததாக, விண்ணப்பிக்கும் போது வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு பின்னாடி எடுத்த புகைப்படத்தை வந்து பதிவேற்றுங்க. நிறைய பேர் பாஸ்போர்ட் சைஸ் வந்து பழைய ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. பட் பாஸ்போர்ட் சைஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு புதுசாக எடுத்து அதில் எடுத்த டேட் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். பழைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது, நான் அதே வந்து நான் ஜஸ்ட்டு போடுறேன் அப்படின்னு வந்து டேட் மாற்றி நம்ம போட்டுக்கலாம். நம்ம போடுறதான டேட்டு, அப்படிலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணுங்கள். புதுசாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை டேட் போட்டு கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக, புதிய புகைப்படம் மற்றும் கையெழுத்தை வந்து டிஎன்பிஎஸ்சி வழிமுறைப்படி வந்து பதிவேற்றம் செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில் இனிஷியலோட வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணணும். ஸோ இனிஷியல் டாட் கேபிட்டல் லெட்டரில் உங்கள் நேம், அதுக்கு கீழே வந்து டேட் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 28 தேதி போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து மந்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து இயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து பண்ணுங்கள். மாற்றி வந்து போட்டுறாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மந்த்து போட்டுட்டு அப்புறம் டேட்டு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதுவுமே ஒரு பெரிய மிஸ்டேக்ஸாக வந்து வரும். அடுத்ததாக, ஒரு முறை பதிவில் வந்து ஏதேது மாற்றம் செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட மெயில் ஐடி அல்லது தொலைபேசிக்கு வந்து ஃபஸ்ட்டு தகவல் தெரிவிச்சுட்டு போதிய ஆவணங்கள் வந்து அளித்த பிறகு வந்து அந்த மாற்றங்கள் 7 நாட்களில் வந்து சரி செய்யப்படும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிலர் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மெயிலுக்கோ இல்லைனா டிஎன்பிஎஸ்சி தொலைபேசிக்கோ நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே 7 டேஸில் அது சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ உங்ககிட்ட சரியான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தகவல்களும் கைக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எந்த வித ப்ராப்ளமும் வராது. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, விண்ணப்பிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் at 99 rupees. ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இல்லைனா உங்களோட டிகிரி சான்றிதழ் வந்து விண்ணப்பிக்கும் போதும் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து கவனமாக என்டர் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸை. ஒரு நம்பர் நீங்கள் மாற்றி போட்டாலும் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணும்போதே 2 முறை வந்து கவனமாக பார்த்து அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக, ஜாதி சான்றிதழ் வந்து எந்த ஒரு தவறுமே நிகழாத வண்ணம் கரெக்டாக வந்து அப்லோடு பண்ணிவிடுங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு நிறைய கன்செஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஒவ்வொரு ரிசர்வேஷன் வேல்யூ இருக்குது இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ ஜாதி சான்றிதழுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக, தமிழ் வழியில் படித்தவங்க வந்து அரசாணையில் எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டை வாங்கி நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிசிக்கலாக அவங்கள்ட்ட போய் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் இ-சேவா சென்டர்ஸில் நாளைக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அதில் டிஜிட்டலாக மாறிடும். ஸோ நோ ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து என்னோடய ஹச்எம் வந்து சிக்னேச்சர் டிஜிட்டலில் இல்லை, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பரில் சைன் வாங்கியிருந்தாலுமே இ-சேவை மூலிமா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிடிஎஃபாக மாற்றி தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் அவங்க சொன்ன ஃபார்மெட்டில் கரெக்டாக வந்து வாங்கிடுங்க. இல்லை எனக்கு பிஎஸ்டிஎம் வாங்குறதுல என்ன புதிய அரசாணைன்னு தெரியலனாலும் அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில். அதில் போய் நீங்கள் புதிய அரசாணை வழிகாட்டுதல் நெறிமுறை என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு வரை உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்தாலே போதுமானது தான். ஏன்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் தான். ஒருவேளை நீங்கள் டிகிரி வரைக்கும் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். பட் 10th வரைக்கும் இருந்தாலே போதுமானது தான். ஒரு சிலர் வந்து நோட்டிஃபிகேஷனில் இப்போ நிறைய விதமான டிகிரிக்கு வந்து ஜாப் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு டிகிரி வரை கேட்டிருக்காங்க. அப்போ நானும் டிகிரி வரை வச்சுருக்குமான்னு கேட்குறீங்க. அப்படிலாம் அவசியம் இல்லைங்க. 10ஆம் வகுப்பு வரை வந்து உங்கள்கிட்ட இருந்தாலே மினிமம் 10th வரை உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்தாலே போதுமானது, தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக, விண்ணப்ப கட்டணம் செலுத்துறதுல கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். நீங்கள் வந்து 3 டைம்ஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து
கன்செஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சில கம்யூனிட்டிக்கு 2 டைம்ஸ் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா 2 எக்ஸாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலான்னு இருக்கோம். எம்பிசி டிசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலான்னு இருக்கோம். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 முறை அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எத்தனை எக்ஸாம் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு வாட்டி ரினியூவல் பண்ணதுக்கப்புறமா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் ஃபீ பே பண்ணணுமா வேண்டாமான்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணணுமா வேண்டாமான்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும் நீங்கள் பண்ணணுமா வேண்டாமான்னு. ஒரு வேளை பண்ண வேண்டியிருந்து நீங்கள் மிஸ்டேக்கில் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். ஜஸ்ட்டு ஒரு 100 ருபீஸில் உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன இந்த 4 பாயிண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எந்த நிலைமையில் ஒன்று ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 விஷயங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. அதுக்கப்புறமா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டாம், சீக்கிரமாக அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 பேர் வந்து ஒரே மதிப்பெண் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரவரிசை பட்டியலில். அப்போ 2 பேருமே வந்து முன்னுக்கு வரணும். அப்போ 2 பேர்த்தில் யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல 2 பேரில் அதிகபட்ச கல்வி தகுதியை வந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த அதிகபட்ச தகுதியுமே 2 பேருக்கும் ஒன்று போல் இருக்குது அப்படின்னா வயசில் மூத்தவங்க யார் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த வயசு மற்றும் கல்வி தகுதியுமே 2 பேர் சமநிலையில் இருக்கும்போது யார் தேர்வுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்களாம். அப்போ தேர்வுக்கு நம்ம சீக்கிரம் அப்ளை பண்ணுறதுமே நம்மளுக்கு நாளைக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணுறது உங்களுக்கு பெட்டரானது. ஸோ 2 பேர் ஒரே மதிப்பெண் இருக்கும்போது உங்களுடைய தரவரிசை பட்டியல் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் வயது பார்ப்பாங்க, கல்வி தகுதி பார்ப்பாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு கடைசி யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. இப்போ அதுவுமே ஒரு ப்ரியாரிட்டியில் வருது. ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.